அஸ்வினுடைய மதர் கிரிட்டிக்கல் அப்படின்னு மெசேஜ் வருது. மேட்ச் 3வது நாளோ என்னமோ நடக்கிறது. கிரிட்டிக்கல் மேட்ச் அது இங்கிலாந்து சீரிஸ்ன்னு நெனைக்கிறேன். நம்ம இந்தியா வந்து இன்னும் கான்ஃபிடன்ட் சேஃபா ஆள அந்த சீரிஸ்ல. ஃபர்ஸ்ட் மேட்ச் வி லாஸ்ட் த மேட்ச். சீரிஸ் வந்து ட்ரெய்லிங் ஆகி அப்புறம் ஒரு மேட்ச் அடுத்த மேட்ச் ஜெயிச்சு 3 மேட்ச் ஆடுறோம்னு நெனைக்கிறேன். அந்த நேரத்தில எதையுமே பார்க்காம உடனே அஸ்வின வந்து நீங்க போயிட்டு வாங்க. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. டீம் வி வில் மேனேஜ் அப்படின்னு சொல்லி அந்த ராஜ்காட்ல டெஸ்ட் மேட்ச். ராஜ்காட் டூ சென்னை டைரக்ட் ஃப்ளைட்டே கிடையாது. ஒரு ஃப்ளைட் பிடிச்சு போனோம்னா இன்னும் ஒரு 12 மணி நேரம் 13 மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியங்கிற ஒரு சிச்சுவேஷன். அங்க லோக்கல் பிளேயர் வந்து பூஜாரா. நம்ம சத்தீஸ்வரர் பூஜாரா ராஜ்காட் பிளேயர். ராஜ்காட்ல அவருக்கு நல்லா அவரை தெரியும் இல்லையா? அவரை கூட்டு கேட்டு ஃப்ளைட் பத்திலாம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு போயாகணும் அஸ்வின் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணி எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தா பாம்பே போய் போனாலும் அதுக்கும் டைம் ஆகும் அப்படின்னு யோசனை பண்ணி பிசிசிஐட்ட பேசி சார்ட்டர் ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணி ஒரு இன்னொரு அக்காம்பனி பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு அளவுக்கு அவரே பண்ணியிருக்காரு. அது அஸ்வினே சொல்லியிருக்காரு இன்டர்வியூல. அதனால தான் நமக்கு தெரிய போகிறது.